முதற்கட்டளை, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்களை உண்டாக்க வேண்டாம். பல வழி செல்லும் மனிதரை ஒரு நிலைப்படுத்தவே நல் வழி சொன்னார். மனித இன வழி ஒன்றே, இறைவன் ஒன்றே என்றவர் மார்க்கம் சொன்னார் என்று மார்க்கம் சொன்னார். இரண்டாம் கட்டளை, மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் பூமியின் கீழ் தண்ணீரிலேயும் உண்டாயிருக்கிற அவைகளுக்கொப்பான ஒரு சுரூபத்தையானாலும் யாதொரு விக்கிரகத்தையானாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். வெளுத்ததெல்லாம் பசும் பாலனை எண்ணும் பழக்கத்தில் மூழ்கி விடாதே. கையில் விளக்கிருந்தும் கிணற்றில் விழுந்தவன் கதை போல் ஆழ்ந்திட நீ துணியாதே என்று மார்க்கம் சொன்னார். மூன்றாம் கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. தேவனை வழிபடும் முறைகளை மறந்து அலைந்தவர் உலகத்தில் பலர் உண்டு. இது தெரிந்து நடக்காமல் தேவன் நாமத்தை ஜெபிப்பதினால் என்ன பலன் உண்டு? சிந்தனை செய்திடு இன்று, இதுவே மனிதனின் தொண்டு என்று மார்க்கம் சொன்னார். நான்காம் கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆதரிக்க நினைப்பாயாக. உழைப்புக்கு 6 நாட்களை ஒதுக்கி ஓய்வுகள் மறுநாள் வேளையிலே மனக்களிப்புடன் பரிசுத்த நிலையுடன் தேவனை வழிபடி ஞாயிற்று கிழமையிலே நலம் பெறுவாய் உன் வாழ்க்கையிலே, நலம் பெறுவாய் உன் வாழ்க்கையிலே என்று மார்க்கம் சொன்னார். ஐந்தாவது கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாய்